குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாப்பிக்கு 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கையாலேயே நோட்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். எந்தெந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிடுறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் புக்குக்குள்ளேயே போய் பார்க்க தேவையில்ல, கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாவையும் எடுத்து இதில் போட்டாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 6லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்னா தாராளமாக இது மட்டுமே போதும். இதுவே அதிகம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் 5வது யூனிட்டாக இருக்குது. சரிங்களா, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் 19வது யூனிட்டாக இருக்கும். சரிங்களா, நவீனத்தை நோக்கி அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்களை பற்றி இருக்கும். இது ரெண்டையுமே ப்ளஸ் மெர்ஜ் பண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேட்டா என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே கையால் தான் எழுதியிருக்கோம். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா போதும். இதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்க யூஸ் ஆகும். இதை தாண்டி கேள்வி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% இதுலேருந்து தான் கேள்வி கேட்டாகணும். நீங்கள் வந்து நம்ம பிடிஎஃப் வந்து கிளாஸஸ் நடத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. சரிங்களா, அதேமாதிரி எஸ்ஐக்கு பிசிக்கு எதெல்லாம் கேட்பாங்கன்னு நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் அதை தனியாகவே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா, நான் எப்படி எழுதிருக்கணும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்டாக நடத்த போகிறதுனால சிம்பிளாக எழுதிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணி பொறுமையாக எழுதுங்க. ஆனால் ஒரு டைம் நீங்கள் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும். அதனால் 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். டிஎன்பிசிக்கு அப்படி தான். நீங்கள் போலீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ டேட்டா தேவையில்ல, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளாஸுக்கு போயிடலாம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா, 10th வந்து 5வது யூனிட்டு, 11th வந்து பார்த்திங்கன்னா 19வது யூனிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 எடிஷன் புக் வாங்க, அதில் தான் நிறைய டேட்டா இருக்கும். சரிங்களா, இப்போ வர புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து குறைச்சிருந்தாங்க. இப்போ புது எடிஷனில் மறுபடியும் டேட்டா மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் இருக்குது. என்னென்ன அப்படின்னா மீட்பு இயக்கங்கள்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு இயக்கம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா ஒரு விஷயத்தை வந்து திருப்பி மீட்டுருவாக்கம் பண்ணி கொண்டு வருது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்துவாக இருந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரோட ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டினாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து முஸ்லீமாவும் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் காலத்தில் வந்து முஸ்லீமாவும் கன்வெர்ட் ஆகிருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வரதுக்காக தான் இந்த மீட்பு இயக்கங்கள் வந்து செயல்படுது. சரிங்களா, அதேமாதிரி சீர்திருத்த இயக்கம் அப்படின்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் நடக்கிற சீர்கேடுகளை வந்து பார்த்திங்கன்னா களையிறதுக்காக இந்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் கொண்டு வராங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சதி ஒழிப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்கள்னால உருவானது. அதேமாதிரி மீட்பு இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தி இயக்கம். அதாவது பார்த்திங்கன்னா சுத்தி இயக்கத்தோட நோக்கம் என்னென்னா ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டின் மற்றும் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவங்கள மறுபடியும் வந்து ஹிந்து மதத்துக்கு கொண்டு வரது தான் வந்து அதனுடைய நோக்கம். சரிங்களா, இப்போ சீர்திருத்த இயக்கங்கள் வந்து 2 வகைப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு இயக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம். இது 10th புக்கில் ஃபஸ்ட்டு பேரால இதுதான் இருக்குது. அதேமாதிரி சீர்திருத்த இயக்கங்கள்லாம் எதுன்னு கேட்டால் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். சரிங்களா, இது நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்னா இதை நீங்கள் பார்த்துக்கணும் முக்கியமாக. ஓகேங்களா, சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 3ஐயும் கொடுத்துட்டு இந்த ஒன்றை கொடுத்துட்டு இந்த மொத்தமாக இந்த 4 கொடுத்துட்டு இதில் எது மீட்பு இயக்கம்னு கேட்டாங்க அப்படின்னா ஆரிய சமாஜம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் மேலேயே இருக்கிற கொஷின். இந்த மாதிரி கொஷின் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எதிர்பார்க்கலாம். அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே உங்களை லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அங்கே போய் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் மீட்பு இயக்கங்கள் வந்து ஞாபகம் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது வந்து மீட்பு இயக்கம்னு கேட்டுட்டு பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஆரிய சமாஜத்தை வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா, இந்த சமாஜத்தில் வந்து 2 சமாஜம் அப்படின்றது வரது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள் வரும். ஆரிய சமாஜம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கம் கிடையாது, அது மீட்பு இயக்கம். சரிங்களா, அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு இயக்கங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் எப்போ தோற்றுவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1828 வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றத தோற்றுவிச்சிருக்காரு. சரிங்களா, அவர் வந்து அவருடைய உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா ராம் மோகன் ராய். ஓகேங்களா, இவருக்கு வந்து ராஜா அப்படின்னு முன்னாடி ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பட்டம். 2ஆம் அக்பர், முகலாய மன்னர் 2ஆம் அக்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ராஜான்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா, இவர் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின். ஓகேங்களா, நவீன இந்தியாவின் விடிவெள்ளிலாம் டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டு அழுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா, இதெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிஎன்பிசி கொஞ்சம் கஷ்டமாக கேட்பாங்க, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, இவர் வந்து இந்தியாவில் பிறந்து எங்கே போய் இறந்துருக்காரு அப்படின்னா இங்கிலாந்தில் பிரிஸ்டல் அப்படின்ற ஒரு இடத்துல போய் இறந்துட்டார். ஓகேங்களா, அங்கே வந்து ஒரு பயணத்துக்காக போகும்போது அங்கே இறந்துட்டார். ஓகேங்களா,
இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்பாங்க. அடுத்து இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா வங்காளத்தை சேர்ந்தவர். இப்போ கொஷினே இப்படி தான், ஓகேங்களா. வங்காளத்தில் தோன்றிய இயக்கம் எதுன்னு கேட்பாங்க. பிரம்ம சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தை மையமாக கொண்டு உருவானது, ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா வங்கம். அவர் வந்து வங்காளத்தில் பிறந்தனால அவருடைய தாய்மொழி வந்து வங்க மொழி. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் உள்ளிட்ட இத்தனை மொழிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் புலமையாக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகேங்களா, அந்த கம்பெனியில் பணியாற்றி அவர் வந்து ஓய்வு பெற்றவர், ஓகேங்களா. 1827 வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு, ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1818 வந்து பார்த்திங்கன்னா கைமை பெண்ணை வந்து உயிரோடு இருக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ கைமை பெண்ணை வந்து உயிரோடு எரிக்கிற பழக்கமும் அந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த புனித நூலிலையும் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாதாடுறாரு, ஓகேங்களா. இதெல்லாம் டிஎன்பிசி குரூப் 1 லெவல் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னென்னத்தை கண்டனம் செஞ்சுருக்காருன்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு எதிர்க்கிறாரு, சாதிய முறை, மூட நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம், பர்தா முறை, உடன்கட்டை ஏறுதல், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் கண்டனம் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது, ஓகேங்களா. இப்போ கொஷின் என்னென்னா பிரம்ம சமாஜம் வந்து கீழ்கண்ட எதை வந்து கண்டனம் செய்து கூற்றில் கொடுக்கலாம். பிரம்ம சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா பல தெய்வ வழிபாடு மற்றும் உருவ வழிபாடு, சாதிய முறை, மூட நம்பிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா அகற்றுவதற்காக போராடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம், சரிங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். நீங்கள் பார்த்து கூற்றுலாம் கேட்டாங்கன்னா பார்த்து பொறுமையாக அடிக்கணும், ஓகேங்களா. எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? கைமை பெண் மறுமணத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஓகேங்களா. விதவையாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க மறுமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப போராடினாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1828 வந்து பார்த்திங்கன்னா இவர் கல்கத்தாவில் ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் வந்து ஒரு கோயில் கட்டுறாரு. அந்த கோயிலை கட்டி உள்ள சிலை எதுவுமே வைக்கல, உள்ள ஒரு வாசகம் மட்டும் எழுதி வச்சிருக்காரு. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு, ஓகேங்களா. 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் வந்து ஒரு கோயில் கட்டுறாரு. அந்த கோயிலில் சிலை இல்லாமல் இந்த வாசகம் வந்து அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. இவருடைய முக்கியமான சீர்திருத்தங்களில் இதுவும் ஒன்று, ஓகேங்களா. 1829 வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 ஓகேங்களா. டிசம்பர் 4 சட்டப்பிரிவு விதிமுறை இங்கே கொடுத்துருக்குறாங்க. 17 ஓகேங்களா. விதிமுறை 17 வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிமுறை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா சதி வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின். சதி ஒழிப்பு எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1829, சரிங்களா. இதை கொண்டு வந்த ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங், ஓகேங்களா. சதி ஒழிப்புக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய். அவர் வந்து யார் கூட இணைஞ்சிருக்காரு அப்படின்னா வில்லியம் பெண்டிங் கூட இணைஞ்சு சதி ஒழிக்க வந்து ரொம்ப போராடி 1829 சதி ஒழிப்பு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு, ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1833 வந்து இறந்துடுறாரு, ஓகேங்களா. எங்கே இறக்குறாருன்னா இங்கிலாந்தில் பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல தான் இறக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா இவர் விட்டு சென்ற பணிகளை வந்து தொடர்றாரு, ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை பற்றி 4 கோட்பாடுகள் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி லெவல் கொஷின். இவர் வந்து உண்மையை பற்றிய 4 கோட்பாடுகள் சொல்கிறார். இது 10th புக்கில் இருக்குது, நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே வந்து கடவுளை பற்றி தான் அந்த 4 கோட்பாடுன்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, கடவுள் மட்டும்தான் எல்லாமே, உண்மை கடவுள், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், ஓகேங்களா. இவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை, ஓகேங்களா. இவரை பற்றி டேட்டா இவ்வளோ தான், இதை தாண்டி வராது. அடுத்து கேசவ் சந்திர சென், ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1857 தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தில் இணைகிறார். நம்ம என்ன பிரம்ம சமாஜம் முடிக்கவே இல்லை, இந்த தலைவர்கள்லாம் அந்த பிரம்ம சமாஜத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் ஒரு தலைவராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உருவாக்குனவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய். அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் வந்து அதில் அந்த பணியை வந்து தொடர்றாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியை அவர் தொடர்ந்துட்டு இருக்கும்போது கேசவ் சந்திர சென் வந்து பார்த்திங்கன்னா 1857 வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தில் இணைகிறார். இவர் வந்து முக்கியமாக இவருடைய முக்கியமான இது என்னென்னா விரைவான மாற்றங்களை விரும்புகிறார், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒரு விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து சீக்கிரமாக ஒரு மாற்றத்தை வந்து நம்ம இந்த சமூகத்தில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரைவான மாற்றங்களை உருவாக்க வந்து இவர் விரும்புகிறார், ஓகேங்களா. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தில் ஒரு பிளவு ஏற்படுது. 1886 வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் வந்து 2ஆக பிளவுறுது, ஓகேங்களா. பிரம்ம சமாஜம் எப்போ பிளவுட்டுச்சுன்னா 1886. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் நடத்தியிருந்த அந்த பிரம்ம சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம் அல்லது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்படுது, ஓகேங்களா.
அதேமாதிரி கேசவ சந்திரசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரம்ம சமாஜம் வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா, முக்கியமானது நோட் பண்ணிக்கணும். இந்த தேவேந்திரநாத் தாகூரும் கேசவ சந்திரசனும் வந்து தனித்தனியாக பிரிகிறாங்க 1886. ரெண்டு பேரும் இருக்கிற ரெண்டு பேரோட தலைமையிலும் இருக்கிற இதுக்கு வந்து பிரம்ம சமாஜத்துக்கு 2 பேர் அழைக்கப்படுது. ஆதி பிரம்ம சமாஜம் இல்லைனா இந்திய பிரம்ம சமாஜம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூரோடையும், கேசவ சந்திரசன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெயர் மாற்றப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா 1865 வந்து பார்த்திங்கன்னா 54 கிளைகளுடன் செயல்பட்டுச்சு. ஓகேங்களா, பிரிவுக்கு முன்னாடியே வங்காளத்தில் 50, வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாபில் 1, தமிழ்நாட்டில் 1 அப்படின்னு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 54 கிளைகளுடன் செயல்பட்டுச்சு. ஓகேங்களா, இதில் வந்து தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜம் எப்படின்னு பார்க்கணும் இல்லையா. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆதரவாளர் யார் அப்படின்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட பிரம்ம சமாஜத்துக்கு முக்கியமான ஆதரவாளர். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு நாடகம் வந்து ஒன்று எழுதுகிறாரு. அந்த நாடகம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு ஒரு நாடகத்தை வந்து எழுதுகிறார். ஓகேங்களா, இவருடைய ஆய்வு கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா கைமை பெண் மறுமணத்திற்கு ஆதரவு அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதுகிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1864 தத்துவ போதினி அப்படின்ற தமிழ் இதழை வந்து நடத்தியிருக்கிறார். முக்கியமான கொஸ்டின், தத்துவ போதினி என்னும் இதழ் வந்து யார் நடத்தியிருக்கா அப்படின்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 1864 வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழை வந்து நடத்தி வந்திருக்கார். இவர் பிரம்மஞான சபையோட ஆதரவாளர். ஓகேங்களா, அடுத்து இடையில வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒருத்தர் வர்றாரு. இவர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா, இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா, அது முக்கியமானது. இவரும் இப்போ நம்ம பார்த்த எல்லாருமே வங்காளத்தை சேர்ந்தவங்க தான். இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா விதவை எரிப்பு மறுமணம் தடை, விதவையை வந்து எரிக்கிறதும் மறுமணம் வந்து பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் இந்து மறைநூல்கள் எதிரியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாதாடினவர் வந்து இவர் தான். ஓகேங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்து நூல்களில் எந்த புனித நூல்லையும் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறார். ஓகேங்களா, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின். ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா சதி ஒழிப்புக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விதவை மறுமண சட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடுபட்டு அந்த சட்டத்தை வந்து ஏற்றத்துக்கு வந்து மிக முக்கியமான காரணத்தில் இவரும் ஒரு ஆளாக இருந்திருக்கார். ஓகேங்களா, 1856 வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமண சட்டம் உருவாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கார். ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முக்கியமான பணியில் இன்னொரு ஆளப்பரிய பணி என்ன அப்படின்னா 1860 திருமண வயது சட்டம் உருவாக்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. அந்த சட்டத்தினுடைய பார்த்திங்கன்னா 1860 வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான வயது வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 1891 12ஆகவும் 1925 வந்து பார்த்திங்கன்னா 13ஆகவும் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 1925 உருவான இந்த திருமண வயது சட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய ரீச் ஆகலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் படித்தவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் இருந்து அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது சட்டப்படி குற்றம், இந்த 13 வயசில் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, மற்றபடி பொதுமக்களுக்கு போய் அது சேரலை. சரிங்களா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகரில் அவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, விதவை எரிப்பும் மறுமண தடையும் இந்து மறைநூல்களில் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு வாதாடினவர் இவர். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா, விதவை மறுமண சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஆளப்பரிய பணி, திருமண சட்டமும் இவர் தான். இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். ஓகேங்களா, இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்துடைய கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, பிரம்ம சமாஜம் இருக்குது இல்லையா, அதனுடைய ஒரு கிளை அமைப்பு தான் இது. அதை மாதிரியே தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தினுடைய கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எங்கே தோன்றுச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா, மும்பை. ஓகேங்களா, மகாராஷ்டிரா மாநிலம் வந்து மும்பையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தோன்றிருக்கு. 1867 தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தோற்றுவிச்சிருக்காங்க. யார் தோற்றுவிச்சா அப்படின்னா ஆத்மாராம் பாண்டுரங்கன். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரார்த்தனை சமாஜத்தை வந்து தோற்றுவிச்சிருக்காரு. இந்த சமாஜத்துடைய முக்கியமான பணிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வந்து கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சமபந்தி விருந்து, இது முக்கியமானது. ஓகேங்களா, மொத்தம் இந்த 19ஆம் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் வந்து 2 பேர் தான் வந்து சமபந்தி விருந்தில் வருவாங்க. இல்லை பிரார்த்தனை சமாஜத்துடைய முக்கியமான கோட்பாடில் ஒன்று பார்த்திங்கன்னா சமபந்தி விருந்து. எல்லா சாதியினரும் உட்கார்ந்து வந்து பார்த்திங்கன்னா உணவு இருந்துருது. சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம். இந்த சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், இந்த விதவை மறுமணம்லாம் நிறைய எல்லா இதுலேயுமே வரும். இந்த சாதி மறுப்பு திருமணமும் சமபந்தி விருந்தும் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜத்தில் வரும். இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 முக்கியமான உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேங்களா,
ஆர்சி பண்டர்கர் மற்றும் மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஓகேங்களா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 2 புலிகள். ஓகேங்களா, அதனுடைய உறுப்பினர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ரானடே அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இது. அவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமானது. இது வந்து எக்ஸாமில் இதில் இருக்கிற மாதிரி அப்படியே பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 1861 விதவை மறுமண சங்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு. ஓகேங்களா, அடுத்து 1870 பூனா சர்வோஜனிக் சபா அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு. 1884 வந்து பார்த்திங்கன்னா தக்கான கல்விக் கழகத்தை வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் தேசிய சமூக மாநாடு அமைப்புன்னு ஒன்று உருவாக்குறாரு. இது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய சமூக மாநாடு வந்து நடைபெறும். ஓகேங்களா, இதுதான் எம்ஜி ரானடே பற்றி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் எங்கே உருவாச்சு அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் உருவாகுது. 1875ஆம் ஆண்டு தான் உருவாகுது. யார் உருவாக்குறா அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் உருவாக்குறாரு. ஓகேங்களா, 1872 கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை உறுப்பினர்களை வந்து ஃபஸ்ட்டு சந்திக்கிறார். ஓகேங்களா, 1872 பிரம்மஞான சபை உறுப்பினர்களை வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருடம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் அப்படின்ற அமைப்பை வந்து அவர் உருவாக்குறார். ஓகேங்களா, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல் சங்கர். ஓகேங்களா, இவருடைய இயற்பெயர் வந்து மூல் சங்கர். இவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். ஓகேங்களா, இது முக்கியமானது. இது வந்து டிஎன்பிசிக்கு இம்பார்ட்டன்ட், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சுவாமி தயானந்த சரஸ்வதி நூல் வந்து பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். இவர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம், மறுமணம் மறுப்பு, அயல்நாடு சென்றால் தீட்டு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைநூல்களில் இல்லை அப்படின்னு சொன்னவர் வந்து இவர். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்தியாவில் என்ன அப்படின்னா குழந்தை திருமணம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதேமாதிரி மறுமணம், ஒரு பெண் வந்து விதவை ஆகிட்டால் மறுமணம் செய்யக்கூடாது. அதை விட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அயல்நாடுக்கு போனால் தீட்டு அப்படின்னு வந்து அவங்க கருதுனாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரும்புரட்சி காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அயல்நாடுக்கு போகிறது வந்து கடல் தாண்டி பயணம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சாதியை வந்து விட்டுட்டு போகிற மாதிரி அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அயல்நாடு சென்றால் அப்படி தீட்டுன்னு சொல்கிறது, இந்த 3 விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்துவோட முக்கியமான நூல்கள் எதுலேயுமே இல்லை, நீங்களாக உருவாக்கிக்கிட்டது இது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு. ஓகேங்களா, இவருடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு, கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உருவ வழிபாடை எதிர்க்கிறாரு, கடவுளுக்கு வந்து உருவலாம் கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிராமணருடைய மேலாதிக்கத்தால் உருவான சடங்குகளை வந்து பார்த்திங்கன்னா இவர் எதிர்க்கிறார். ஓகேங்களா, பிராமணர்கள் வந்து தங்களை வந்து உயர்ந்தவர்களாக நினச்சிக்கிட்டு சில சடங்குகள்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் எதிர்த்திருக்கார். ஓகேங்களா, இவருடைய முழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேதங்களை நோக்கி செல், இல்லைனா வேதங்களுக்கு திரும்புவோம், இல்லைனா திரும்புங்கள் இப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஓகேங்களா, வேதங்களை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா ரிக்வேத காலத்தில் இதை பற்றின எந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ரிக்வேத காலம் வந்து பார்த்திங்கன்னா முன்வேத காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. பின்வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அடைந்துச்சு. குழந்தை திருமணம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்வேத காலத்துலலாம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ரிக்வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே கிடையாது. குழந்தை திருமணம் கிடையாது, பலதார மனம் கிடையாது, பெண்கள் வந்து உயர்வாக கருதப்பட்டாங்க. முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமூக அமைப்புகளிலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு, சமமாக கருதப்பட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வேத காலத்தில். இது வந்து இந்த வேதங்களை நோக்கி செல் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரிக்வேதத்தை குறிக்குது. ஓகேங்களா, அடுத்து முக்கிய குறிக்கோள், இந்த அமைப்போட முக்கிய குறிக்கோள் என்னென்னா எதிர் மதமாற்றம். அதாவது தன்னுடைய மதத்திலிருந்து மாறி வேறு மதத்துக்கு போனவங்கள மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதத்துக்கு வர வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்போட முக்கியமான குறிக்கோள். அதுக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ மதம் மாறியவர்களை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்துக்கு வந்து திரும்ப வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்தி இயக்கம். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இவர் முக்கியமானது என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தயானந்தோ ஆங்கிலோ வேத கல்லூரியை வந்து நிறுவுகிறார். ஓகேங்களா, தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை நிறுவுகிறாரு. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1893 வந்து 2ஆக பிரியுது. ஓகேங்களா, ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 1883 வந்து பார்த்திங்கன்னா இறக்குறாரு. பின் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி சத்ரானந்தா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து வழி நடத்துகிறார். ஓகேங்களா, இப்போ இந்த டாப்பிக்கில் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். ஆரிய சமாஜம் எங்கே அப்படின்னா பஞ்சாபில் 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை உருவாக்குறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் 1872 வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை உறுப்பினர்களை சந்திக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மூல்சகர். இவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். இவர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம், மறுமண மறுப்பு, அயல்நாடு சென்றால் தீட்டுங்கிறதுலாம் மறைநூல்களில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு, பிராமண மேலாதிக்க சடங்குகள்லாம் எதிர்க்கிறார். இவங்களுடைய முக்கியமான முழக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேதங்களை நோக்கி செல். ஓகேங்களா, முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா எதிர் மத மாற்றம். ஓகேங்களா,
இதனால் அவர் வந்து சுத்தி இயக்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தயானந்தா ஆங்கில வேத பள்ளி கல்லூரிகளை உருவாக்குறாரு. இவர் வந்து 1883 இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி சத்ரானந்தா ஓகேங்களா, ஸ்ரத்தானந்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து வழி நடத்துகிறார். ஓகேங்களா. இவரை பற்றி டீட்டெயில் தேவையில்லை, ஸ்கூல் புக்லையும் இல்லை. சரிங்களா. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காதர சட்டோபாத்யா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முழுமையான பேர். 1836லேருந்து 1886 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் வாழ்ந்திருக்காரு. மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் ஓகேங்களா தட்சிணேஸ்வரத்தில் இருக்கிற காளி கோயிலில் வந்து அர்ச்சகராக வேலை செஞ்சுருக்காரு. இவருடைய பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் கல்கத்தா தட்சிணேஸ்வரம் காளி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அர்ச்சகராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. இவருடைய முக்கியமான கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொன்னது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஜீவன் என்பதே சிவன் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இரக்கம் தேவையில்லை, சேவையே தேவை அப்படின்னு சொன்னதும் இவர் தான். ஓகேங்களா. மனிதருக்கு செய்யும் சேவை கடவுளுக்கும் செய்யும் சேவையாகும் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் முக்கியமானது. இதில் வந்து ஜீவன் என்பதே சிவனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரி, டிஎன்பிசியில் இந்த டைம் வந்து இது 3 கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இவருடைய கருத்துக்களுடைய தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண கதாமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தொகுத்துருக்குறாங்க. இவருடைய மொத்த கருத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண கதாமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு உருவாக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1897 ஓகேங்களா. கல்கத்தாவில் பேலூர் அப்படின்ற இடத்துல தான் உருவாக்கப்படுது. சுவாமி விவேகானந்தர் தான் இதை உருவாக்குறார். ஓகேங்களா. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் இவர். ஓகேங்களா. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண மிஷனை யார் உருவாக்குனா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் கேள்வி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தரை பற்றி சில டீட்டெயில் பார்த்தலாம். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா மனித குலத்துக்கு தொண்டு செய்தல் அப்படின்ற கோட்பாட்டை வந்து முக்கியமாக முன் வச்சார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பெண் சீடர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நிவேதிதா. ஓகேங்களா. இவர் வந்து 1893ஆம் ஆண்டு சிக்காகோ மாநாட்டில் போய் பேசுகிறார். ஓகேங்களா. அங்கே தான் நீங்கள் நிறையா யூடியூப் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எனதருமை சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சகோதர சகோதரிகளேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவர் தான். அதான் சிக்காகோ மாநாடு 1893. சரிங்களா. அடுத்து பிரம்மஞான சபை எங்கே உருவாகுது அப்படின்னா அமெரிக்காவில் உருவாகுது. 1875 உருவாகுது. ஓகேங்களா. மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க 2 பேரும் தான் வந்து இது உருவாக்குறாங்க. இதனுடைய தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா 1886 வந்து சென்னை அடையாருக்கு மாற்றுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு பிரான்ச் இருந்தது. அந்த 1884 பிரம்மஞான சபை கூட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து தலைமை தாங்கினார். அந்த கூட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அங்கே உருவாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. பிரம்மஞான சபையில் எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசனுடைய பங்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணி. 1893 வந்து இந்தியா வருகை. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் இருக்குது. 1893 சிக்காகோ மாநாடு நடக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1893 வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. ஓகேங்களா. அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்காட் வந்து இறந்துறாரு. பிரம்மஞான சபை உருவாக்குனா ஆல்காட் வந்து சென்னையில் இருக்கும்போது அதோட தலைவராக இருக்கும்போது இறந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்காட்டுக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையோட தலைவராக வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் தான் உருவாகிறாங்க. இவங்களுக்கு வந்து முக்கியமான பேர்கள் இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவின் டமாரம், அயர்லாந்து பாப்பாத்தி அப்படின்லாம் இவங்களை சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவங்க முக்கியமான இதழ்கள் வந்து நடத்தியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் நியூ இந்தியா. காமன்வெல்த் வந்து பார்த்திங்கன்னா 1914லையும் நியூ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 1915லையும் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஓகேங்களா. தன்னாட்சி இயக்கம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1916. அதில் வந்து இவங்களுடைய பங்கு ரொம்ப அளப்பரியது. இது வந்து நம்ம பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். இங்கே வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா. இவங்க வந்து முக்கியமாக நூல் எழுதியிருக்காங்க. சுதந்திரம் பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற நூலும் வந்து இவங்களுடைய தான். 1917 வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமானது 1917 இந்திய தேசிய காங்கிரஸுடைய கல்கத்தா மாநாட்டினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்திய சோதக் சமாஜ். ஓகேங்களா. 1873 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. யார் உருவாக்குறா அப்படின்னா ஜோதிபா பூலே மற்றும் அவரது மனைவி வந்து சாவித்ரிபாய் இவங்க 2 பேர் சேர்ந்தா உருவாக்குறாங்க. 1827 மகாராஷ்டிராவில் வந்து பிறக்கிறார் இவர். 1852 வந்து பார்த்திங்கன்னா
பூனேவில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து தொடங்குறாரு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1851 இருக்குது. சாரி 11th புக்கில் 51 இருக்குது. 12th புக்கில் வந்து 52 இருக்குது. நீங்கள் வந்து 52 தான் சரியான வெப்சைட்லேயும் அதுதான் இருக்குது. ஓகேங்களா. 1852 பூனேவில் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி. ஓகேங்களா. கேள்வியே தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூ சார்பில் கேட்குற கேள்வி. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை தொடங்கினது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஜோதிபா புலே. எந்த வருஷம் அப்படின்னா 1852. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 1851 பூனேயில் வந்து பெண்களுக்கான ஒரு பள்ளியை வந்து தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தீண்டத்தகாதவர்களுக்கான ஒரு பள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தொடங்குறாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கைமை பெண் குழந்தைகளுக்கான ஒரு இல்லத்தை உருவாக்குறாரு. ஓகேங்களா. 1873 சத்யசோதக் சமாஜ் உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. ஆங்கிலேய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறாரு. ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கும் சமய பரப்பாளர்களுடைய செயல்பாடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆதரவு கொடுக்குறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் அவர் ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து துணை நிற்கும் அப்படின்னு அவர் நம்புகிறார். ஓகேங்களா. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராமண ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த ஆங்கிலேயர்களும் சமய பரப்பாளர்களும் உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான ஆதரவு கொடுத்தாரு. இவருடைய முக்கியமான நூல் வந்து பார்த்திங்கன்னா குலாம்கிரி. ஓகேங்களா. அடிமைத்தனம். இதுதான் அவருடைய முக்கியமான நூல். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமான சீர்திருத்தவாதி வந்து பார்த்திங்கன்னா பண்டித ராமாபாய். இவர் வந்து பூனேவை சேர்ந்தவர். பெண் விடுதலைக்காக ரொம்ப போராடினாங்க. இவங்க வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து பார்த்திங்கன்னா புலமை பெற்றவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்டிதர் இல்லைனா சரஸ்வதி அப்படின்ற பட்டம் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. 1878 வந்து பார்த்திங்கன்னா இவங்க பூனேவை சேர்ந்தவங்க. ஆனால் கொல்கத்தா வந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை விட கீழ்ச்சாதியில் இருந்த ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க 1880. ஏன்னா புக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவரோட கீழ்மட்ட ஜாதியில் இருக்கிறவர் அப்படின்னு தான் இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இவரோட வந்து பார்த்திங்கன்னா ஜாதி ஏற்றத்தாழ்வில் குறைவாக இருக்கிற ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரானடே மற்றும் பண்டக்கர் உதவியுடன் பார்த்திங்கன்னா பூனேவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. எப்போ அப்படின்னா தன்னுடைய கணவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் ரானடே மற்றும் பண்டக்கருடைய உதவியுடன் பூனேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இதில் வந்து 1882 300 பெண்கள் வந்து அந்த பள்ளியில் வந்து கல்வி கற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதா சதன் அப்படின்ற ஒன்று வீடற்றவர்களுக்கான இல்லத்தை உருவாக்குறாங்க. பூனேவுக்கு அருகே வந்து பார்த்திங்கன்னா கேத்கான் அப்படின்ற இடத்துல முக்தி சதன் அப்படின்ற ஒரு இல்லத்தை உருவாக்குறாங்க. இது வந்து சுதந்திர இல்லம் அப்படின்னு பேர். இதில் 2000 பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து தொழிற்பயிற்சி வரைக்கும் அதில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு. இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா கேரளாவில் பிறக்கிறாரு 1854. இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈழவ சமுதாயத்திற்காக போராடினவர் இவர். ஸ்ரீ நாராயணகுரு வந்து பார்த்திங்கன்னா ஈழவ சமுதாயத்துக்காக ரொம்ப அதிகமாக போராட்டம் பண்ணார். 1902 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. ஓகேங்களா. இது முக்கியமானது. நாராயணகுரு வந்து அவருடைய பேர்லேயே ஒரு தர்ம பரிபாலன யோகம் வந்து உருவாக்குறாரு. ஆனால் இயர் ரொம்ப முக்கியம் 1902. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பள்ளியில் சேரத்துக்கு உரிமை, அரசு பள்ளிகளில் முன்னுரிமை, சாலை கோயில்கள் பயன்படுத்த உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவம் இதெல்லாம் வந்து பெற்றுத்தரத்துக்காக தான் இந்த அமைப்பு உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவுபுரத்தில் ஒரு கோயில் கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணிக்கிறாரு. ஏன்னா அவர் ஈழ மக்களுக்காக தான் போராடினார். அவங்க வந்து கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டி அறிவுபுரத்தில் ஒரு கோயில் கட்டி எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு அர்ப்பணிக்கிறார். இது இயக்க முன்னெடுப்பு என்ன? இது அவருக்கு அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த இயக்கத்தை முன்னெடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா குமாரநாசான், டாக்டர் பால்பு, ஐயப்பன் இந்த 3 பேரும் வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்கும். இது வந்து 11th புக்கில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எதிர்கால கோயில் நுழைவு இயக்கங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்திருக்கிறார். ஓகேங்களா. ஸ்ரீ நாராயணகுரு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது 1854 1928 சம்பவத்தில் நடக்குது. எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய கோயில் நுழைவு இயக்கங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் முன்னோடியாக இருந்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்காளி. இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். இவருடைய பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறக்கிறார் 1863. சாதி எதிர்ப்புக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப போராடுறாரு. ஓகேங்களா. ஸ்ரீ நாராயணகுருவால் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணகுருவோடைய இதுவால் இவருடைய இதை பார்த்து அவர் வந்து வளர்ந்துடுறாரு. அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு உருவாக்குறாரு. ஓகேங்களா. நாராயணகுருக்கு அப்போ தான் ஐயங்காளி பிறக்கிறாரு. அதனால் நாராயணகுருவை பார்த்து ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டு 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஓகேங்களா. இது எதுக்கு அப்படின்னா
கீழ்ச்சாதி அதாவது புலையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து கல்விக்கு வந்து நிதி திரட்டுறது. ஓகேங்களா, இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கம் கீழ்ஜாதின்னு அழைக்கப்பட்ட புலையர் சமூக மக்களுக்கு வந்து கல்விக்காக நிதி திரட்டி அவங்களுக்கு வந்து கல்வி வழங்கிய இயக்கம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீட்பு, இதில் வந்து மீட்பு இயக்கம்னா என்ன, சீர்திருத்த இயக்கம்னா என்னென்ன இருக்குது, பிரம்ம சமாஜம் எங்கே தோன்றுச்சு, ஓகேங்களா, வங்காளத்தில் தோன்றுச்சு, அதெல்லாம் முக்கியம், யார் உருவாக்குனாங்கன்றது முக்கியம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தலைவருடைய பேர், அவங்க நியூஸ் பேப்பர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்லாம் வங்காளம், ஆரிய சமாஜம் வந்து பஞ்சாபில் உருவாக்குனது, பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில், ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் உருவானது, ராமகிருஷ்ண மிஷன்லாம் வந்து கல்கத்தாவில் தான் உருவாக்கிச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை வந்து அமெரிக்காவில் உருவாக்கிச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து சத்யசோதக் சமாஜ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூனேயில், ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் பூனேயில் உருவாக்கப்பட்டது. இப்படியே டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, பண்டித ராமாபாய்லாம் பூனே தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு வந்து எங்கே சேர்ந்ததுன்னா கேரளா, இதெல்லாம் வந்து பொறுத்துகள் கொடுப்பாங்க. ஸ்ரீ நாராயணகுருன்னு கொடுத்து பக்கத்தில் கேரளா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐயன்காளியும் கேரளாவை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா, இப்போதைக்கு இது போதும். நம்ம வந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த பார்ட் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின்